ஹே காய்ஸ், இன்னைக்கு மதுரை டு டீ கல்லுப்பட்டிக்கு குலசாமி வழிபாட்டுக்காண்டி போயிட்டு இருக்கோம். மதுரை டு தேனி பைபாஸ் வழியா போயிட்டு இருந்தோம். ஸோ போற வழி ஃபுல்லாமே பெரிய பெரிய கார் கம்பெனிஸ் அந்த மாதிரி தான் இருந்து டோல்கேட் எல்லாம் கிராஸ் பண்ணி போற வழி முழுக்க ரெண்டு சைடுமே மலை, அதுக்கப்புறமா வயல்வெளி அப்படின்ட்டு சூப்பரா இருந்துச்சு. இதுவும் இல்லாம கிளவுட்ஸை பாருங்களேன், கிளியரா செம்மையா இருந்துச்சு கிளவுட்ஸ்லாம். டீ கல்லுப்பட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு ரீச் ஆயிட்டோம். பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல தான் எங்க கோயில் இருக்கு. வருஷத்துக்கு ஒரு தடவை எப்படியும் போயிடுவோம். நம்ம எங்கே இருந்தாலுமே பூர்வீகத்தை மறக்கக்கூடாதுல்ல. ஸோ போயிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு சாமிக்கு மாலை இதெல்லாம் போட்டு அலங்கரிச்சுட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். கேசரி நாங்கள் வீட்டிலேருந்தே செஞ்சு கொண்டு போயிருந்தோம் பிரசாதமாக. ஸோ அதை வாழை இலையில வச்சு படைச்சிட்டு ஸோ சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். இங்கே 3 சாமிகள் வந்து பெரிய பீடமாக இருக்கும். அதாவது காளீஸ்வரி, அப்புறமா ஐயனார், அப்புறமா வெளியே வந்து வேலமரத்து கருப்பையா அப்படின்ற சாமி இருக்கும். மித்த 21 சாமிகள் குட்டி குட்டி பீடமாக இருக்கும். பொதுவாகவே குலதெய்வ வழிபாடு அப்படின்றது நமக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்கள் வந்து வாழ்ந்து சாமியாக மாறி இருப்பாங்க. 3 சாமிகள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக தீபாரதனை காட்டிட்டு வெளியே இங்கே வேலமரத்து கருப்பையா கிட்ட வந்து அவங்கையும் விளக்கு போட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இந்த வேலமரத்து கருப்பையா வந்து வழிபடப்படுறாரு. ரொம்பவே படர்ந்து விரிஞ்சு கிளைகள்லாம் ரொம்பவே பெருசாக நல்லா படர்ந்து விரிஞ்சிருந்தது. அப்படியே இங்கிட்டு கேமராவை திருப்பினோம்னா ரேஸ்மாவும் சாமியை விழுந்து விழுந்து பக்தி மயம்ல கும்பிட ஆரம்பிச்சுட்டா. சாமிலாம் கும்பிட்டுட்டா அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படியே வீட்டை பார்த்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழியில் ஹோட்டல் அருணான்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே போய் ஃப்ரைட் ரைஸ் அப்புறமா சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீமும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.